இது ரொம்ப பேருக்கு இருக்குமா? அதாவது வெளிப்படையாக தெரியறதில்லை. இப்போ நீங்களாம் என் கூட அசோசியேட் ஆகுதுன்னா உங்களுக்கெல்லாம் தெரியுது. அதாவது மனித நேயங்கிறது ஒருத்தனுக்கு இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுவும் தவிர நான் சம்பாதிச்சேன் பணம். சம்பாதிக்கும் போது நான் முதல்ல ஸ்கூட்டரில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸ்கூட்டரில் போகணும்னு ஆசைப்பட்ட போது கார் வாங்கிறதுக்கு ரொம்ப யோஜனை பண்ணேன். கார் வாங்குற போது ஏவிஎம் படத்தில் இங்கிறது போது தான் காரே வாங்கினேன். நான் முதல் கார் அது பஞ்சு சார் என்ன சொன்னால், நான் ஸ்கூட்டரில் வந்துட்டு இருந்தேன். ஸ்கூட்டரில் வந்து டே கார் வாங்கிப்பா அப்படின்னாரு. எது முடியாது சார், நான் கார் வச்சுக்கிற அளவுக்கு வருவேன்னு தெரியாது. இப்போ ஸ்கூட்டர் ஐ கேன் மெயின்டைன். ஓகே சார். அவனை டேய் நீ செத்தா பரவாயில்லப்பா, உன்னை வச்சு நான் 10 ப்ரொடியூஸ் செத்துப்போம், அதுக்கு அவனுக்காக நான் சொல்கிறேன். அதாவது நான் படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். புதுக்குன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் அவசப்படுவானுங்க. அவங்க பல லட்சங்கள் அதில் முடைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு அப்போ அவர் பஞ்சு சார் போது ஃபோர்ஸாக தான் சொல்லுவார். அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் அப்படி தான் நல்லதுக்கு தான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நினைக்கவே இல்லை இதெல்லாம் வரும், நான் அப்படிலாம் இருப்பேன். நான் 2-3 கார் வச்சுருக்கோம், இப்போ நல்லபடியாக வீடு கிட்ட வச்சுருக்கோம். பட் நமக்கு வரதை கொஞ்சம் அள்ளி எடுக்கிறது, கொஞ்சம் கிள்ளி கொடுத்தா என்ன தப்பு கிடையாது. இதை இன்னொன்று என்னன்னு கேட்டால், ஆர்டிஸ்ட்னு வரும்போது நான் எங்கள் ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்ற போது நம்ம வேற என்ன செய்ய முடியும்? அவங்கள போய் திருத்த முடியாது. அவங்கள அந்த நேரத்தில் சில நல்ல விஷயங்கள் சொல்ல முடியும். அவங்க மனசை மாற்றி பணத்தை எடுத்து நல்ல காரியங்களுக்கு கொடுக்க முடியும். இது வரைக்கும் நான் பல லட்சங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். துபாயில் போய் 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா உதவுங்கிறவங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். அதாவது அவங்க மற்றபடி கேட்டிருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஜெய்சங்கர் அவங்களை ஏமாற்றி இல்லை அவங்கள கவர்ந்து பணத்தை எடுத்து நான் அவங்கள்ட்ட அந்த உதவுங்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். இது திங் விச் ஐ கேன் டூ. என்னுடைய கிளாமர் இருக்கிற வரைக்கும் இதனால் இன்னி வரைக்கும் நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு இடத்துக்கு போனால் 22,000-25,000 கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். எனக்கு ஒரு செலவு ஒரு 1000 ரூபா இருந்தாலும் இருக்கும், அவ்வளோதான். அந்த 1000 ரூபா முதல் தூண்டில் போட்டேன்னாக்கா 22,000-30,000 கிடைக்கும் பணம். இந்த மாதிரி எல்லா ஆர்ட்டையும் செய்யணும். இது இன்ஃபேக்ட் நான் என்னுடைய 100வது படம்னு விழாவுக்கு கொண்டாடுற போது யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, 100வது படம் அவங்க தான் செலவு பண்ணுவாங்க. அவங்களே விழா அவங்களுக்கு செலவு இருக்கும், மற்றவங்கள சேர்ந்து பண்ணுவாங்க, விழா கொண்டாடிப்பாங்க. நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு 100 படத்தில் கதாநாயகன் நடித்த கதாநாயகனை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் டைரக்டருக்கு பாராட்டு விழான்னு வச்சு ஜோசப் திரையை உட்காந்து வச்சு எல்லாரும் மாலைகளை போட சொல்லி பண்ணேன். அப்போ என்ன பண்ணேன், பிளைண்ட் ஸ்கூலுக்கு டேப் ரெக்கார்டர்ஸ், இன்னும் மெர்சி ஹோமுக்கு துணிமணிகள்லாம் கொடுத்தேன். அப்போ என்ன பண்ண, கவர்னரை கூப்பிட்டேன். அவங்க கவர்னரில் 1000 ஃபார்மாலிட்டிஸ் உண்டு. ஏன்னா இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு உண்டு. நம்ம ஃபங்க்ஷன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. பட் கடைசியில் வேண்டாம், ஃபார்மாலிட்டிஸ்னு வேண்டான்ட்டாங்க. நான் ஏவிஎம் செட்டியார் முன்னாடி கூப்பிட்டுருந்தேன். அவர் வர்றதுக்காக இருந்தார். அவரையே ப்ரெசைட் பண்ணுறதுக்கு விட்டேன். கவர்னருக்கு பதில் அவரே ப்ரெசைட் பண்ண சொன்னேன். ப்ரெசைட் பண்ணும்போது அவர் அங்கே பார்த்துட்டு 10,000 ரூபா மெர்சி ஹோமுக்கு டொனேட் பண்ணார். டொனேட் பண்ண ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன், நல்ல வேளை கவர்னர் வரல, செட்டியார் தலைமை தாங்கிறதுல எனக்கு 10,000 ரூபா அந்த மெர்சி ஹோம் கிடைச்சதுன்னு சொன்னேன். செட்டியார்கிட்ட நான் அவ்வளோ படம் பண்ணுறேன். இந்த ஏவிஎம் கவுண்டர் நானும் அவரும் உட்காந்து பேச, நமஸ்காரம் வணக்கம், இதோட சரி. நான் பேசினதே கிடையாது ஜாஸ்தி, அப்படி தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும் என்னை பற்றி. அவ்வளோதான். நான் செட்டியார் போய் ஒரு தடவை ரூமில் போய் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் அந்த படத்தை பார்த்துட்டு அதை அவனுக்கு அது இந்த சீனை திருப்பி எடுக்கும் அதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் டேரக்டருக்கு போவோம். ஸோ நேராக பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் 100வது நாள் விழா அதுக்கு எங்கே பார்க்குறதோடு சரி. பட் இந்த இதுக்கப்புறம் கூப்பிட போனதுக்கப்புறம் 10,000 ரூபா கொடுக்குறத தேங்க் பண்ணுறதுக்காக போனேன். ரூமுக்கு அது காட்டேஜில் அவர் மீட் பண்ணேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் சொன்னார், இட்ஸ் எனக்கு பெரிய ஆனர். எல்லாரும் எப்படியோ பண்ணிட்டு இருக்காங்க ஜெய்சங்கர், ஆனால் இங்கே உங்கள் மெத்தட் இருக்கு பாருங்க, இனிமேல் அந்த மெத்தடை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு சொன்னார். அதைத்தான் இப்போ ரொம்ப பேர் ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கேட்டால் இந்த மாதிரி ஹோம்ஸ்க்கு போகிறது செய்யறதுங்கிறது எங்கிட்டேருந்து தான் ஆரம்பிச்சது. ரொம்ப பிரகாசமாக ஆரம்பிச்சது எங்கிட்டேருந்து தான். அதை பிரகாசமாக ஆரம்பிச்சு இன்னும் பிரகாசமாக என்னுடைய சகோதரர்கள் பிரமாதம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கேங்கிறத சந்தோஷப்படுறேன். இதில் நமக்கு இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கூட தயவு செஞ்சு நான் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன், நீங்கள்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அநாத ஆசிரமங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போய் பார்க்கணும். நீங்கள் என்ன செய்றீங்கிறது அர்த்தம் இல்லை, போய் பார்க்கணும். பார்த்து உங்களுடைய பிறந்த நாள்னாக்க உங்களால் முடிஞ்சுன்னா அந்த குழந்தைகள் 15 குழந்தைகள் 50 குழந்தைகள் ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, முடிஞ்சா வாங்கி கொடுங்க. இல்லைன்னா போய் பார்த்து கொஞ்சம் சந்தோஷம், ஒரு சாக்லேட். கொஞ்சம் சௌரியமாக இருக்கிறவங்க ஒரு ஸ்வீட் காரம் காஃபி வாங்கி கொடுங்க. இல்லை ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. அப்புறம் அடிக்கடி அங்கே போயிட்டு இருந்தீங்கன்னா யாரும் பார்க்க வரமாட்டாங்க. அந்த குழந்தைகளையோ அந்த நோயுற்றோர்களையோ கைகால் விளங்காதவங்களையோ இவங்களாம் பார்க்கறதுக்கு ஆளுங்களாம் வரமாட்டாங்க. நம்மளாம் எப்போது உனக்கு போனோம்னா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம்னா they will feel happy. இன்ஃபேக்ட் நான் பல இடத்துல போயிருக்கேன். மனநிலை சரியில்லாத குழந்தைகள் அவங்க நான் வந்தவனை ரெக்கக்னைஸ் பண்ணி கைதட்டி சிரிப்பாங்க. அவங்களுக்கு அதான் முடியும். அதாவது பழக்கப்பட்ட ஃபேஸுங்கிற அளவுக்கு அவன் டிவியில் படம் பார்க்குற போது அவங்களுக்கு ஒரே குஷியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன், அதை நம்ம போய் பார்க்கணும். இப்போ உங்களுக்காக மட்டும் உனக்காக மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் அந்த டிவி பார்க்குறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன். அவங்க எல்லாரும் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு அநாத ஆசிரமம் போனாங்கன்னாக்க அவங்களும் அதை ஒழுங்காக நடத்துவாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம மக்கள் கண்ணில் பட்டுட்டு இருக்கோம், அதனால நம்ம ஜாக்கிரதையாக நடத்தணும், ஒழுங்காக நடத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அசோசியேஷன் ஏற்படும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மனித நேயங்கிறது எனக்கு மட்டும் உள்ளதல்ல, எல்லாருக்கும் உள்ளது. அவங்க எடுத்துக்கிறது பொறுத்து இருக்கு.